ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பானது வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு, என்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வழக்கமாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய குழுக்கள் அமைப்பாங்க. ஸோ இந்த ஊதிய குழுவின் மூலமாக பார்த்திங்கன்னா அவ்வப்போது இருக்கக்கூடிய பணவீக்க வீதம் மற்றும் பிற பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த ஊதியத்தில் ஒரு பெரிய ஹை கொடுப்பாங்க. அதாவது அந்த ஏஏசிபி இண்டெக்ஸ் ஆகட்டும், அதே போல் பணவீக்க வீதம் ஆகட்டும், எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பேசிக்கில் ஒரு ஹைக் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு சில அலவன்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஒவ்வொரு ஊதிய குழுவும் நடந்துட்டு வருது. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா 7வது ஊதிய குழுவானது நடைமுறையில் இருக்குது. 1 ஜனவரி 2016 ஸோ அடுத்த ஊதிய குழுவானது வருகின்ற ஜனவரி 2026 நடைமுறைக்கு வரணும். சரிங்களா? அதாவது 8வது ஊதியக்குழு. ஸோ இந்த 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுடைய பேசிக்கில் கொடுக்க ஹைக் மாதிரியே வந்துட்டு ஹச்ஆர்ஏ, டிஏடி இந்த மாதிரி அனைத்துலையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்துட்டு பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்தாங்க. அதாவது வந்துட்டு 8வது ஊதியக்குழு அமைக்க போகிறீங்களா, அதுக்கான குழுவுக்கான பரிசீலனை தொடங்கிடுச்சான்னு கேட்டப்ப இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி 8வது ஊதியக்குழு அமைப்பு தொடர்பாக எந்த விதமான பரிசீலனையும் அரசாங்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி மீண்டும் மறுத்துட்டே வந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான தற்போது வெளியாகிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அதாவது நிதித்துறையினுடைய புதிய செயலாளர் அவர்கள் திரு டிவி சோமநாதன் அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8வது ஊதியக்குழு நாங்கள் அமலுக்கு வராதெல்லாம் சொல்லலை, அதை அமல்படுத்த இன்னும் கால அவகாசம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த 8வது ஊதியக்குழுக்கான இவருடைய பேட்டியிலிருந்து பார்க்கும்போது 8வது ஊதியக்குழு கண்டிப்பாக அமலுக்கு வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கான குழுவினுடைய பணிகள் வந்துட்டு மறைமுகமாக இப்போ தொடங்கி இருக்கிறதாகவும் வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ள கண்டிப்பாக அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நிதித்துறை செயலாளருடைய பேட்டியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 8வது ஊதியக்குழுவில் எந்த அளவுக்கு ஊதிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது உறுதிப்படுத்தப்படாத தகவலும் வெளியாக இருக்குது. ஸோ 7வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது அரசு ஊழியனுடைய அந்த பேசிக் பில் 2.57 ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை அடிப்படையில் பேசிக்கை உயர்த்தினாங்க. ஸோ தற்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 2.57 அப்படின்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பத்தாது, இதை 3.68 உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி நீண்ட நாட்களாகவே கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ ஒருவேளை இந்த 8வது ஊதியக்குழுவில் இதே இந்த 3.68 அப்படின்றத அமல்படுத்துகிறாங்களா, இல்லை அதை விட அதிகமான அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதை அடிப்படையில் பேசிக்கை உயர்த்துறாங்களா அப்படின்றது தற்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் குறைந்தபட்சம் 3.68 அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ இந்த 3.68 அப்படின்ற ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை மற்ற அலவன்சஸ், அதாவது பேசிக் அலவன்ஸ் ஆகட்டும், அது ஹச்ஆர்ஏ, டிஏடி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அரசு ஊழியனுடைய ஊதியத்தில் குறைந்தபட்சம் 44% வரைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளதாக வந்து செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ உண்மையிலே அரசு ஊழியருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத்திய அரசில் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அரசாங்கம் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவாங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்போது வருதோ அதை தொடர்ந்து அதிகபட்சம் ஒரு 6 மாத காலத்திற்குள்ள கண்டிப்பாக தமிழக அரசு ஊழியர்களுக்கும், ஆனால் முன்தேதியிட்டே 1/1/2026 வழங்குவாங்க. ஸோ இந்த ஒரு 2 அறிவிப்புகள் தான் ஒரு முக்கியமான அறிவிப்புகளாக சொல்லணும். இந்த அறிவிப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.